பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அதை விளக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும், அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 543 சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு, 543. இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது 543 என்ன சீட் வேணாலும் ஆகலாம், 600, 700, 800, 900 எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ரேட்டா 543 உதாரணத்துக்கு 800க்கு வருது அப்படின்னா ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையிலே அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் 543 20% உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும். இது தெல்ல தெளிவு. அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு ஒரு எம்பி இருக்கலாம், உத்தரப்பிரதேசல 45 லட்சம் 49 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம், தமிழகத்தில் சில இடத்துல 25 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெல்ல தெளிவாக அந்த மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்ட அடிப்படையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எண்ணம் பலிக்காது, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் அங்க தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன், யாரு உங்களுக்கு சொன்னாங்க? இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க 848 சீட்டுன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு 22 சீட்டு அதிகமாகணும், ஆனா 10 சீட்டு தான் அதிகமாக போகுது, 12 சீட்டு கம்மியாக போகுது. யாரு சொன்னாங்க? இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம், நீங்க தெளிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார்? அப்படி நீங்க அந்த தகவலை யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம். இது முக்கியமானது, முதன்மையானது. மிச்சதெல்லாம் அமித்ஷாஜி அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க. எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் 2004 14 வரை நிதி கொடுத்திருக்கோம், நேரடி நிதி பகிர்வு, திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி ஐயா காலகட்டத்தில் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது நேரடி நிதி பகிர்வு. யூபிஏ 10 வருஷத்துக்கும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய 5 வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் கிராண்டிங் எய்டு 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கின்றார். அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் அமித்ஷாஜி கொடுத்தாங்க, அதை நீங்க பார்த்தீங்க. அடுத்தது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய 2வது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு. சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் விஜய் அவர்கள் கேட்கிறேன், பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், உங்க குழந்தைக்கு 3 மொழி, நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில 3 மொழி, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட், கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு. இதை விட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உன்னை ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, வாட் ப்ரோ, நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி, அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும். கேள்வி
ஆனால் தோனி அவர்கள் ஆனால் தப்பில்லைண்ணே, பீகார்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதாவது தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம்ல, நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கேவை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க? நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தீங்க? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும், இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாம வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க, முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்க. அது வன்மையா கண்டிக்கிறேங்கன்னா, குமுதம் நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனால தான் நாம செக்யூரிட்டியை கொடுத்தோங்கண்ணா. இந்த பேரா நீங்க லாஸ்ட் டைம் கேட்டீங்க, எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க, அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. அதனால தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க. ஹைலி ட்ரெயின்டு, ரொம்ப நாசுக்கா நாகரிகமா நடந்துக்குவாங்க. அவங்கள விவிஐபி பெட்டாலியன்ல இருந்து வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி யாரு நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு, ஒரு கிரௌடை ஹேண்டில் பண்ணணும், அதே மரியாதையோடு நடத்தணும், வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க. அதனால தான் உங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறா சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது, செய்தியாளர்களான கூட சில இடத்துல தெரியாது. அதனால் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதனால தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. ஏன்னா நீங்க பத்திரிகைங்கிறீங்க, பத்திரிகை வரணுங்கிறீங்க, முதலா வரணுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம். அந்த அளவு பத்திரிகையாளர் மீது நம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது, மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். அண்ணா, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி, மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க. எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் 3 கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 3 கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, எதற்காக திமுக வெளியே போகணும். வெரி கிளியர். ஆன்டி நேஷனலா இருக்கிறாங்க, ஆன்டி பீப்புளா இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, பாரத நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள்